ஓம் சாந்தி. ஏப்ரல் 30, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை அதிமேன்மையான மனிதர்களாக ஆக்குவதற்காக உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது அதி தாழ்ந்த மனிதர்களில் இருந்து அதிமேன்மையான மனிதர்கள் ஆகின்றீர்கள். தேவர்களே அதிமேன்மையான மனிதர்கள் ஆவார்கள். கேள்வி: சத்யுகத்தில் நீங்கள் செய்யாத எந்த ஒரு முயற்சியை குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே செய்கின்றீர்கள்? பதில்: இங்கே நீங்கள் ஷரீரங்கள் என்ற உணர்வையும் ஷரீர உறவினர்களையும் மறந்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கும் உங்கள் ஷரீரத்தை துறப்பதற்கும் அதிக அளவு முயற்சி செய்கின்றீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் எங்காவது அமர்ந்திருக்கும் போது எவ்வித முயற்சியும் இல்லாமல் உங்கள் ஷரீரத்தை நீக்குவீர்கள். இந்த நேரத்தில் நான் ஓர் ஆத்மா என பயிற்சி செய்யும் முயற்சியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த ஷரீரத்தையும் உங்கள் பழைய ஷரீரங்களையும் துறந்து புதியவற்றை எடுக்க வேண்டும். சத்யுகத்தில் இதனை பயிற்சி செய்ய வேண்டியதில்லை. பாடல்: தொலைதூரவாசி மீண்டும் ஒரு முறை அந்நிய தேசத்திற்கு வந்திருக்கின்றார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் மீண்டும் ஒரு முறை என்றால் ஒரு கல்பத்தின் பின்னர் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவே தொலைதூரவாசி அந்நிய தேசத்திற்கு மீண்டும் ஒரு முறை வந்துள்ளார் என்பதாகும். அது அவரை பற்றிய நினைவே ஆகும். அவரையே அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவருக்கென ஷரீரமில்லை. அவருக்கென்று ஒரு ஷரீர வடிவம் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கடவுள் சிவன் பேசுகின்றார் என்று கூறப்படுகிறது. அவர் பரந்தாமத்தில் வசிக்கின்றார். சந்தோஷ உலகிற்கு வாருங்கள் என அவர் என்றுமே அழைக்கப்படுவதில்லை. துன்ப உலகிற்கே வரும்படி அவர் அழைக்கப்படுகின்றார். அவர் சங்கமயுகத்தில் மாத்திரமே வருகின்றார். உலகத்திலேயே அதிமேன்மையானவர்கள் சத்யுகத்திலேயே வசிக்கின்றார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அங்கே மத்தியமமான அல்லது தாழ்வானவர்கள் இருப்பதில்லை. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணனே மனிதர்கள் அனைவரிலும் அதிமேன்மையானவர்கள் ஆவார்கள். ஸ்ரீ ஸ்ரீ சிவ் பாபாவே அவர்களை அவ்வாறு ஆக்கினார் என நீங்கள் கூறுவீர்கள். சிவ் பாபா மாத்திரமே ஸ்ரீ ஸ்ரீ என்று அழைக்கப்பட முடியும். இக்காலத்தில் சந்நியாசிகள் போன்றோரும் தம்மை ஸ்ரீ ஸ்ரீ என்று அழைத்துக் கொள்கிறார்கள். தந்தை இப்பொழுது வந்து இந்த உலகை அதிமேன்மையாக ஆக்குகின்றார். உலகில் உள்ள அதிமேன்மையான மனிதர்கள் சத்யுகத்திலேயே வசிக்கின்றார்கள். அதிமேன்மையான ஆனவர்களுக்கும் அதி தாழ்ந்தவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு நீங்கள் இந்நேரத்திலேயே புரிந்து கொள்கிறீர்கள். தாழ்ந்த மனிதர்கள் தமது சீரழிவை காட்டுவார்கள். நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை அதிமேன்மையான சொர்க்கவாசிகள் ஆகின்றீர்கள். இது சங்கமயுகம். இந்த பழைய உலகம் நிச்சயமாக புதியதாகும் என்ற உத்தரவாதம் உங்களுக்கு உள்ளது. பழைய உலகம் நிச்சயமாக புதியதாகவும் புதிய உலகம் பழையதாகவும் ஆகும். பழைய உலகம் கலியுகம் என அழைக்கப்படுகிறது. புதிய உலகம் சத்யுகம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை சத்தியத்தை பேசுகின்ற உண்மையான தங்கம் ஆவார். அவர் சத்தியம் என அழைக்கப்படுகின்றார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் உண்மையே ஆகும். கடவுள் சர்வ வியாபி என கூறுவது பொய்யாகும். தந்தை கூறுகின்றார், பொய்யானவற்றை கேட்காதீர்கள், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். உலக கல்வி வேறு விஷயம். அதன் மூலம் பெறப்படும் சந்தோஷம் தற்காலிகமானது. ஆத்மா தனது அடுத்த பிறவியை எடுக்கும் பொழுது அவர் மீண்டும் கற்க வேண்டும். அந்த சந்தோஷம் தற்காலிகமானது. இந்த சந்தோஷம் 21 பிறவிகளுக்கும் 21 சந்ததிகளுக்கும் நீடிக்கும். ஒரு சந்ததி என்றால் ஆயுட்காலத்தை முழுமையாக வாழ்வது என்ற அர்த்தம்.
அங்கே என்றுமே அகால மரணம் இடம்பெற முடியாது. இங்கே அகால மரணம் இடம்பெறுவதை பாருங்கள். இந்த ஞான மார்க்கத்திலும் அவர்கள் மரணிக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது மரணத்தை வெற்றி கொள்கிறீர்கள். அது அமரத்துவ உலகம் என்றும் இது மரண உலகம் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அங்கே அவர்கள் முதியவர்கள் ஆகும் பொழுது தாம் ஒரு குழந்தையாக பிறக்கப் போகின்ற காட்சியை பெற்ற பின்னர் தமது ஷரீரங்களை நீக்கி செல்வார்கள். முதுமை ஒரு முடிவிற்கு வரும்பொழுது ஷரீரம் துறக்கப்படுகிறது. ஒரு புதிய ஷரீரம் எடுப்பது நல்லது. அவர்கள் ஓரிடத்தில் இருக்கும் பொழுதே தமது ஷரீரங்களை சந்தோஷமாக துறக்கின்றார்கள். இங்கே அந்த நிலையில் ஷரீரத்தை நீக்கிச் செல்வதற்கு முயற்சி தேவை. இங்கே அதற்கு முயற்சி தேவை. அங்கேயோ அது சாதாரணமான ஒன்றாகும். இங்கே உங்கள் ஷரீர உணர்வு உட்பட அனைத்தையும் நீங்கள் மறக்க வேண்டும். உங்களை ஓர் ஆத்மா என கருதி இப்பழைய உலகை துறக்க வேண்டும். நீங்கள் புதியதோர் ஷரீரத்தை பெறப் போகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்தோப்பிரதானமாக இருந்தபோது அழகான ஷரீரங்களை பெற்றீர்கள். அதன் பின்னர் காம சிதையில் அமர்ந்ததன் மூலம் நீங்கள் தமோ பிரதானமாகவும் அவலட்சணமும் ஆகி அவலட்சணமான ஷரீரங்களை பெற்றீர்கள். நீங்கள் அழகானவர்களில் இருந்து அவலட்சணமானவர்கள் ஆகினீர்கள். கிருஷ்ணரின் பெயர் கிருஷ்ணரே, இருப்பினும் அவர் ஏன் ஷியாம் சுந்தர், அவலட்சணமும் அழகானவரும் என்று அழைக்கப்பட்டார்? கிருஷ்ணரின் நிறம் அவருடைய படங்களில் கருநீல நிறமாக காட்டப்படுகிறது. ஆனால் எவருக்குமே அதன் அர்த்தம் புரியவில்லை. நீங்கள் சத்தோப்பிரதானமாக இருந்தபோது நீங்களும் அழகாக இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானமாகவும் அவலட்சணமாகவும் ஆகிவிட்டீர்கள். அந்த சத்தோப்பிரதானமானவர்களே அனைவரிலும் மேன்மையானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தமோ பிரதானமானவர்கள் சீரழிந்தவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். தந்தை என்றென்றும் தூய்மையானவர். அவர் உங்களை அழகானவர் ஆக்குவதற்கே வருகின்றார். அவர் ஒரு பயணி. அவர் கல்பம் கல்பமாக வருகின்றார். அவ்வாறு இல்லாதுவிட்டால் யாரால் இந்த பழைய உலகை அந்த புதிய உலகமாக மாற்ற முடியும்? இந்த உலகம் இப்பொழுது தூய்மையற்றதும் அழுக்கானதும் ஆகும். உலகிலுள்ள வேறு எவருக்கும் இவை தெரியாது. நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்காகவே தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிராமணர்கள் ஆகியிருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு முறை தேவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள் ஆவீர்கள். இது சங்கமயுகம் என்பதை உலகிலுள்ள எவரும் அறிய மாட்டார்கள். சக்கரத்தின் கால எல்லை 1000 ஆண்டுகளென சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் கலியுகம் இன்னமும் குழந்தை பருவத்திலேயே உள்ளது என அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் மேன்மையானவர்களாகவும் கலியுக தூய்மையற்றவர்களில் இருந்து தூய சத்யுக தூய்மையானவர்கள் ஆகவும் மனிதர்களிலிருந்து தேவர்களாகவும் மாறுவதற்கே வந்திருக்கின்றீர்கள் என்பதை உங்கள் இதயம் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறது. கிரந்தில் சீக்கியரின் சமய நூலில் கடவுள் அழுக்கான ஆடைகளை கழுவுகின்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கிரந்தை கற்பவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. தந்தை இப்பொழுது வந்து உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரையும் சுத்தம் செய்கின்றார். நீங்கள் இப்பொழுது அந்த தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். வேறு எவரிடமும் படைப்பவரதும் அல்லது அவரின் படைப்பினதும் ஞானம் இல்லை. தந்தை ஞானக்கடல். அவரே சத்தியமும் உயிருள்ளவரும் அமரத்துவமானவரும் ஆவார். அவர் பிறப்புக்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்டவர். அவர் அமைதி கடலும் சந்தோஷ கடலும் தூய்மை கடலும் ஆவார். தமக்கான ஆஸ்தியை கொடுப்பதற்காக வாருங்கள் என அவர்களால் வரவழைக்கப்படுகின்றார். தந்தை இப்பொழுது 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். இது ஓர் அழியாத கல்வி.
அதனை உங்களுக்கு கற்பிப்பவர் அனாதியான தந்தையாவார். அரை கல்பத்திற்கு நீங்கள் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். அதன் பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் உள்ளன. தந்தையே உயிருக்கும் மேலாக நேசிக்கப்படுகின்றார். ஏனெனில் அவர் மாத்திரமே உங்களை துன்பத்திலிருந்து விடுவித்து உங்களை அளவற்ற சந்தோஷத்திற்கு அழைத்து செல்கின்றார். அவரே நீங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற பரலோக தந்தை என்ற நம்பிக்கையுடன் கூறுகின்றீர்கள். அந்த ஆத்மா உயிருள்ளவர் எனப்படுகின்றார். மனிதர்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஏனெனில் அவரே அரை கல்பத்திற்கு அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கின்றார். ஆகையால் அவர் உயிருக்கும் மேலாக நேசிக்கப்படுகின்றார். சத்யுகத்தில் நீங்கள் சதா சந்தோஷமாக இருந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். மற்ற அனைவரும் அமைதி தாமத்திற்கு திரும்பிச் செல்கிறார்கள். அதன் பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது துன்பமும் ஆரம்பமாகிறது. இது சந்தோஷமும் துன்பமும் பற்றிய நாடகமாகும். இங்கே ஒரு நிமிடம் சந்தோஷம் உள்ளது என்றும் மறுநிமிடம் துன்பம் உள்ளது என்றும் மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஸ்வர்க்கம் நரகத்திலிருந்து வேறுபட்டது என நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ராமரான தந்தையே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். ராவணன் நரகத்தை ஸ்தாபிக்கின்றான். அவனின் கொடும் பாவி வருடா வருடம் எரிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் அவர்கள் ஏன் அவனை எரிக்கின்றார்கள்? அவன் யார்? அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அதனை செய்வதற்கு அவர்கள் அதிக அளவு செலவு செய்கிறார்கள். அவர்கள் அமர்ந்திருந்து பல கதைகளை கூறுகிறார்கள். ராமரின் மனைவியான சீதா தேவி ராவணனால் கடத்தப்பட்டார் என அவர்கள் கூறுகிறார்கள். அது உண்மையில் நடந்தது என மக்கள் நம்புகிறார்கள். உங்களுக்கு இப்பொழுது அனைவரது தொழிலும் தெரியும். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. எந்த மனிதருக்கும் முழு உலகினதும் வரலாறும் புவியலும் தெரியாது. தந்தைக்கு மாத்திரமே அது தெரியும். அவரை உலகை படைப்பவர் என அழைக்க முடியாது. உலகம் என்றென்றும் இருக்கிறது. ஆனால் தந்தை வந்து சக்கரம் எப்படி சுழல்கிறது என்ற இந்த ஞானத்தை மட்டுமே கூறுகின்றார். லக்ஷ்மியும் நாராயணனும் அவர்களுடைய பாரத ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள். அதன் பின்னர் என்ன நடந்தது? தேவர்கள் எவருடனாவது போர் தொடுத்தார்களா? நிச்சயமாக இல்லை. அரை கல்பத்தின் பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பமான போது தேவர்கள் பாவ பாதையில் விழுந்தார்கள். எவ்வாறாயினும் அதன் அர்த்தம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் தோல்வி அடைந்தார்கள் என்பதல்ல. இராணுவம் போன்ற எந்த படையையும் கொண்டிருந்தார்கள் என்றோ அல்லது அவர்கள் யுத்தம் செய்து தமது ராஜ்யத்தை வென்றார்கள் அல்லது தோற்றார்கள் என்றோ இல்லை. நீங்கள் யோகத்தில் நிலைத்திருந்து தூய்மையாகி உங்கள் தூய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். உங்கள் கைகளில் நீங்கள் எதனையும் ஏந்திக் கொண்டிருப்பதில்லை. இது இரட்டை அகிம்சையாகும். முதலில் தூய்மை என்ற அகிம்சை உங்களிடம் உள்ளது. இரண்டாவதாக நீங்கள் எவருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. காம வாளை பயன்படுத்துவதே அனைத்திலும் அதி மோசமான வன்முறையாகும். அது ஆரம்பம், மத்தியமம், இறுதி வரை துன்பத்தை விளைவிக்கிறது. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது துன்பமும் ஆரம்பமாகிறது. நோய்களும் ஆரம்பமாகின்றன. இப்பொழுது அதிக அளவு நோய்களும் உள்ளதால் பல மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மக்கள் நோயாளிகள் ஆகிவிட்டார்கள். நீங்கள் யோக சக்தியின் மூலமாக 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்கள் ஆகின்றீர்கள். அங்கே எந்த துன்பத்தின் அல்லது நோய்களின் சுவடோ இருக்க முடியாது. நீங்கள் அதற்கே கற்கின்றீர்கள். உங்களை பெண் தெய்வங்களாகவும் ஆண் தெய்வங்களாகவும் ஆக்குவதற்காகவே கடவுள் கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இந்த கல்வி மிகவும் இலகுவானது. அவர் முழு சக்கரத்தின் இந்த ஞானத்தை அரை அல்லது 3/4 மணி நேரத்தில் விளங்கப்படுத்துகின்றார்.
யார் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் அசரீரியானவர். அவருடைய உண்மையான பெயர் சிவன் என்பதாகும். அவரே அனைவரதும் உபகாரியும் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரும் ஆவார். அவரே அதிமேன்மையான தந்தை என்பதால் அவர் உங்களை அதிமேன்மையான மனிதர்களாக ஆக்குகின்றார். தந்தை உங்களுக்கு கற்பித்து உங்களை திறமைசாலிகளாக ஆக்கி கூறுகின்றார், சென்று பிறருக்கும் கற்பியுங்கள். சிவ் பாபாவே பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் பிரம்மாவின் மூலமாக அவரால் தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்திருக்கின்றார்? மக்கள் இதனை குறித்து குழப்பமடைகிறார்கள். இவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவர் தத்தெடுக்கப்பட்டார் என கூறப்படுகிறது. ஆனால் பல பிறவிகளை எடுத்தவர் யார்? லக்ஷ்மியும் நாராயணருமே முழுமையான 84 பிறவிகளை எடுத்தவர்கள். ஆகையாலேயே கிருஷ்ணரே அவலட்சணமானவரும் அழகானவரும் என கூறப்படுகிறது. நான் அழகாக இருந்தேன், அதன் பின்னர் தூய்மையின் இரு கலைகளையும் இழந்தேன். கலைகள் முற்றிலும் அற்றுப்போகும் வரை தொடர்ந்தும் இழக்கப்படுகின்றன. மீண்டும் ஒருமுறை தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானமாக எவ்வாறு நீங்கள் மாறுகின்றீர்கள்? தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இந்த யாகமே ருத்ர ஞான யாகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு யாகத்திற்கு பிராமணர்கள் தேவை. குழந்தைகளாகிய நீங்களே உண்மையான கீதையை உரைக்கின்ற உண்மையான பிராமணர்கள் ஆவீர்கள். ஆகையாலே நீங்கள் இதுவே உண்மையான கீதை பாடசாலை என எழுதுகின்றீர்கள். அந்த கீதையில் அவர்கள் கீதையை பேசுபவரின் பெயரை மாற்றி உள்ளார்கள். ஆம், சென்ற கல்பத்தில் ஆஸ்தியை பெற்றவர்கள் வந்து இந்த ஆஸ்தியை மீண்டும் ஒருமுறை பெறுவார்கள். உங்கள் இதயத்திடம் கேளுங்கள், என்னால் முழு ஆஸ்தியையும் பெற முடியுமா? மக்கள் தமது சரீரத்தை நீக்கிச் செல்லும் பொழுது வெறும் கையுடனேயே செல்கிறார்கள். அழிகின்ற அந்த வருமானத்தை அவர்களால் தம்முடன் எடுத்து செல்ல முடியாது. எவ்வாறாயினும் உங்கள் சரீரங்களை விட்டு நீங்கள் நீங்கிச் செல்லும் பொழுது கை நிறைய எடுத்து செல்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் 21 பிறவிகளுக்கு வருமானத்தை சேமிக்கின்றீர்கள். மனிதர்களின் செல்வம் முழுவதும் தூசாக போகின்றது. ஆகையால் பாபாவிடம் அதனை கொடுத்து ஏன் நீங்கள் அனைத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது? அதிகளவு தானம் செய்பவர்கள் அதனை மாற்றியதால் தமது அடுத்த பிறவியில் செல்வந்தர்கள் ஆகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கான 21 பிறவிகளுக்கு அனைத்தையும் மாற்றுகின்றீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கான பிரதி பலனை பெறுகின்றீர்கள். அவர்கள் மாறுகின்ற அனைத்தையும் தற்காலிகமாக ஒரு பிறவிக்கு மாத்திரமே பெறுகின்றார்கள். நீங்கள் அனைத்தையும் 21 பிறவிகளுக்கு மாற்றுகின்றீர்கள். தந்தையே அருள்பவர். அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. அனைவருமே தாம் செய்வதற்கு ஏற்ப பிரதிபலனை பெறுகின்றார்கள். அவர்கள் தான தர்மங்களை மறைமுகமாக செய்து அதற்கான பிரதிபலனை தற்காலிகமாக பெறுகின்றார்கள். அது நேரடியானது. நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் இந்த புதிய உலகிற்கு மாற்ற வேண்டும். இந்த பிரம்மாவை பாருங்கள். அவர் அதிகளவு தைரியத்தை கொண்டிருந்தார். நீங்கள் கூறுகின்றீர்கள், அனைத்தையும் கடவுளாலேயே கொடுக்கப்பட்டன. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது அனைத்தையும் மீண்டும் எனக்கு திருப்பி கொடுத்தால் உலக ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். பாபா அனைத்தையும் உடனடியாகவே கொடுத்தார். அவர் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அவர் சிவ் பாபாவிற்கு அனைத்திற்குமான முழு உரிமையையும் கொடுத்தார். தான் உலக ராஜ்யத்தை பெறுவேன் என்ற போதை மாத்திரமே கொண்டிருந்தார். அவர் தனது குழந்தைகள் போன்றோரை பற்றி சிந்திக்கவில்லை. கடவுளே கொடுப்பவர், ஆகையால் நான் எவருக்கும் பொறுப்பல்ல. தந்தை பிரம்மா 21 பிறவிகளுக்கு அனைத்தையும் எவ்வாறு மாற்றினார் என பாருங்கள். தந்தையை பின்பற்றுங்கள்.
பிரஜாபிதா பிரம்மா அதனை செய்தார். கடவுளே அருள்பவர். அவர் இவரை தூண்டினார். நீங்களும் தந்தையிடமிருந்து உங்கள் ராஜ்யத்தை பெறவே வந்திருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் நேரம் குறுகிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய அனர்த்தங்கள் வரும், கேட்கவும் வேண்டாம். யம தர்மன் வந்து விடுவானோ என வியாபாரிகள் தமது உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மரணத்தை பற்றிய பயம் உள்ளது. ஓர் உத்தியோகஸ்தரின் முகத்தை பார்த்த உடனேயே சிலர் மயங்கி விழுகிறார்கள். காலம் செல்ல அவர்கள் அதிகளவு விரக்தியை விளைவிப்பார்கள். மக்கள் தங்கம் போன்றவற்றை வைத்திருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உங்களிடம் என்ன எங்கே இருக்கும்? எதுவுமே வாங்குவதற்கும் உங்களிடம் பணம் இருக்காது. வங்கித் தாள்கள் போன்ற எவையும் இருக்க முடியாது. முழு ராஜ்யமும் மாற உள்ளது. மக்கள் இறுதி நேரத்தில் பெரும் துன்பத்தில் மரணிப்பார்கள். பெரும் துன்பத்தின் பின்னர் சந்தோஷம் இருக்கும். இதுவே காரணம் இல்லாமல் இரத்தம் சிந்துதல் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை அழிவுகளும் இடம்பெறும். அவை அனைத்தும் இடம்பெறுவதற்கு முன்னர் தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எது எவ்வாறாயினும் நீங்கள் நடந்தும் சுற்றி பயணிக்கும் பொழுதெல்லாம் தந்தையை மாத்திரம் தொடர்ந்தும் நினைவு செய்தால் தூய்மையாகுவீர்கள். அதிக அளவு அனர்த்தங்கள் இடம்பெறும். மக்கள் விரக்தியினால் அவக்குரல் எழுப்புவார்கள். இறுதியில் சிவ பாபாவை மாத்திரமே நினைவு செய்யும் வகையில் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அதிக அளவு நினைவு செய்வதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஷரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது தந்தையின் நினைவில் மாத்திரமே நிலைத்திருப்பீர்கள். நண்பர்களோ அல்லது உறவினர்கள் போன்ற எவருமோ நினைவு செய்யப்படல் ஆகாது. இதனை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். தந்தையை மாத்திரம் நினைவு செய்து நாராயணன் ஆகுங்கள். இதனை நீங்கள் அதிக அளவு பயிற்சி செய்ய வேண்டும். இல்லாதுவிட்டால் அதிக அளவு வருத்தப்பட நேரிடும். நீங்கள் வேறு எவரையும் நினைவு செய்தால் அவருக்கு தோல்வி அடைகின்றீர்கள். சித்தி அடைபவர்கள் மாத்திரமே வெற்றி மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் கேளுங்கள், நான் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றேன்? உங்கள் கைகளில் எதனையாவது வைத்திருந்தால் இறுதியில் அதனையே நினைவு செய்வீர்கள். உங்கள் கைகளில் எதுவும் இல்லாதிருந்தால் நீங்கள் எதனையும் நினைவு செய்ய மாட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், என்னிடம் எதுவும் இல்லை, இது என்னுடையதும் அல்ல. அதற்கு பதிலாக அந்த ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 21 பிறவிகளுக்கான உங்கள் ஆஸ்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இல்லாதுவிட்டால் நீங்கள் ஸ்வர்க்க ராஜ்யத்தை இழப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்வர்க்க ராஜ்யத்தை இழப்பீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கே இங்கே வருகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். இல்லாதுவிட்டால் கர்ம கணக்கை தண்டனையினால் தீர்க்க வேண்டி ஏற்படுவதுடன் நீங்கள் ஓர் அந்தஸ்தையும் பெற மாட்டீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் கிருஷ்ணரை உங்கள் மடியில் வைத்திருப்பீர்கள். அவர்கள் தமக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற ஒரு கணவர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரை போன்ற ஒரு குழந்தை வேண்டுமென்று கூறுகிறார்கள். சிலர் மிக நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். சிலரோ பிழையான விஷயங்களை கூறுகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பிரம்மா பாபா அனைத்தையும் மாற்றி எதை பற்றியும் சிந்திக்காது சிவ பாபாவிற்கு அவற்றுக்கான முழு உரிமையையும் கொடுத்ததை போன்று தந்தையை பின்பற்றி 21 பிறவிகளுக்கு வருமானத்தை சேமியுங்கள். 2. இறுதி நேரத்தில் தந்தையை தவிர வேறு எதனையும் பற்றி சிந்திக்காத வகையில் நினைவு செய்வதை பயிற்சி செய்யுங்கள்.
எதுவுமே எங்களுக்கு சொந்தமல்ல. அனைத்துமே சிவ் பாபாவினுடையது. ஆல்பாவையும் பீட்டாவையும் மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதனால் நீங்கள் சித்தியடைந்து வெற்றி மாலையில் ஒருவர் ஆகுவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் மனதில் முழு கவனம் செலுத்தி ஏறுகின்ற ஸ்திதியை அனுபவம் செய்யும் உலகை மாற்றுபவர் ஆகுவீர்களாக. இப்பொழுது இந்த இறுதி கணங்களில் நீங்கள் உங்களின் மனதால் உலகை மாற்றுவதற்கு கருவியாகியுள்ளீர்கள். ஆகவே உங்களின் மனதினால் ஓர் எண்ணத்தை கூட நீங்கள் வீணாக்கினால் நீங்கள் அதிகமானவற்றை இழக்க நேரிடும். ஒரு எண்ணத்தையேனும் சாதாரணமாக கருதாதீர்கள். தற்சமயம் எந்த ஒரு குழப்பமான எண்ணமும் பெரியதோர் குழப்பமாகவே கருதப்படும். ஏனென்றால் காலம் இப்பொழுது மாறிவிட்டது. முயற்சியின் வேகமும் மாற வேண்டும். ஆகவே உங்களின் எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவைப்படுகிறது. நீங்கள் உங்களின் எண்ணங்களில் இந்த அளவு கவனத்தை செலுத்தினால் உங்களால் உங்களின் ஏறுகின்ற ஸ்திதியால் உலகை மாற்றுபவர் ஆக முடியும். ஸ்லோகம். செயல்களை செய்யும் போதும் யோகத்தை அனுபவம் செய்தல் என்றால் ஒரு கர்ம யோகியாக இருத்தல் என்று அர்த்தம். அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நீங்களும் தந்தையும் உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தை அனுபவம் செய்த வண்ணம் உங்களின் நல்லாசிகள், மேன்மையான உணர்வுகள், மேன்மையான வார்த்தைகள், மேன்மையான பார்வை மற்றும் மேன்மையான செயல்களால் உலக உபகாரி ரூபத்தை சதா அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களால் ஒரு வினாடியில் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காண முடியும். சதா இந்த ஸ்லோகனை நினைவில் வைத்திருங்கள். நான் ஒரு பிரச்சனையாகவும் இருக்க மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தாலும் நான் தளம்பவும் மாட்டேன். நானே தீர்வின் சுரூபமாக இருந்து மற்றவர்களுக்கும் தீர்வினை கொடுப்பேன். இந்த விழிப்புணர்வானது உங்களை தீர்வுகளின் சுரூபம் ஆக்கும். ஓம் சாந்தி.